ஹலோ, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். மற்றும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வந்து விவோ சிட்டி போகிறோங்க. ஹார்பர் ஃப்ரண்ட் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்க விவோ சிட்டி போகிறோம். அதுக்காக இப்போ நீங்கள் பார்க்குறது அவுட்ரம் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன். நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயின் வந்துருச்சு. நீங்கள் அந்த ரெட் ஏரோ க்ரீன் ஏரோ ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணி போர்டிங் பண்ணணும். ஒன்ஸ் போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த கார்னர் சீட்டு ரெட் ஷீட் இருக்குல்ல, வித்து மேலே வந்து கேர்ன்னு சொல்லிட்டு பிங்க் கலரில் எழுதியிருக்கேன். அது வந்து ஃபார் எல்டர்லி பீப்புள் ஆர் ப்ரெக்னென்ட் உமன் ஆர் சில்ட்ரனுங்க. இட்ஸ் நாட் ஃபார் நார்மல் அடல்ட் பீப்புள். ஏதாவது நீங்கள் வயசானவங்க, ஹேண்டிகேப்டு பீப்புள், ப்ரெக்னென்ட் கர்ப்பமாக இருக்கவங்க அந்த மாதிரி வந்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த சீட்டை வந்து அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும். அப்புறம் அந்த க்ரீன் ஏரோ ரெண்டுது பிளிங்க் ஆகுது பாருங்க, அந்த மேலே டோருக்கு மேலே. அது வந்து என்னன்னா தட் இஸ் த அந்த சைடு தான் வந்து டோர் ஓப்பன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஆப்போசிட் சைடில் வந்து டோர் ஓப்பன் ஆகாது. இந்த ட்ரெயினில் வந்து ரெண்டு சைடும் வந்து டோர் ஓப்பன் ஆகுங்க. அப்போ எந்த சைடு வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஸ்டேஷன் வரப்போகுதுங்கிறதுக்கு அந்த க்ரீன் ஏரோ வந்து பிளிங்க் ஆகுது பாருங்க. அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த சைடு தான் டோர் ஓப்பன் ஆகுது, அப்படி அந்த சைடு தான் வந்து எம்ஆர்டி ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஸ்டேஷன் ஹார்பர் ஃப்ரண்ட் இன்டர்சேஞ்ச் as well as இன்டர்சேஞ்ச். அது வந்து ஒரு இது மாதிரி இன்டர்சேஞ்ச் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு மாறிக்கலாம். எல்லா லைன்லேருந்து எல்லா எம்ஆர்டி எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்தே நீங்கள் அந்த மாதிரி மாற முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனில் மட்டும் அது ரெண்டு கலர் அவங்க போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்பிள் அண்ட் ப்ளூ, க்ரீன் அண்ட் ரெட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அந்த இன்டர்சேஞ்சில் அந்த ஸ்டேஷனில் இருந்து நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறலான்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஹார்பர் ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் வந்து மற்ற லைன்லையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம ட்ரெயினை விட்டு கீழே இறங்கியாச்சு. இப்போ ட்ரெயின் வந்து கீழே டனலில் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து எஸ்கலேட்டர் எடுத்து மேலே போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் ஃபார் ஷாப்பிங், விண்டோ ஷாப்பிங் as well as ஜஸ்ட் வீக்கெண்ட்ஸ்னால நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ எம்ஆர்டி கீழேருந்து எடுத்து மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம என்னென்னா அந்த எக்ஸிட் கேட்டை வந்து கார்டை டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியாக போகணும். எல்லா மெட்ரோ ஸ்டேஷனுமே சில இதெல்லாம் வந்து டைரெக்டாக அங்கே பக்கத்தில் இருக்க ஷாப்பிங் மாலோட அட்டாச் ஆகிருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னாலே வந்து அந்த ஷாப்பிங் மாலில் இருக்க பேஸ்மெண்ட் இல்லாட்டி லெவல் 1 இந்த மாதிரி சில கனெக்ஷன்ஸ் இருக்கும். பில்டிங்ஸோடய டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த எக்ஸிட்டை நம்ம எடுத்தோம்னா எல்லாத்துக்குமே எக்ஸிட் லெட்டர்ஸ் இருக்குங்க, ஏபிசிடி அந்த மாதிரி இருக்கும். இந்த எக்ஸிட் எடுத்திங்கன்னா இது டைரக்ட்லி இட் வில் கோ பேஸ்மெண்ட்டுக்கு விவோ சிட்டி பேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக போயிடலாம். இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து அதுலேருந்து எக்ஸிட் ஆகி விவோ சிட்டி பேஸ்மெண்ட்டுக்கு வந்துருக்கோம். விவோ சிட்டி பேஸ்மெண்ட் மோஸ்ட்லி இங்கே என்னென்னா நீங்கள் இதில் வந்து ஃபுட் கோர்ட்டு இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் இந்த இடத்துல இந்த பேஸ்மெண்ட்டில் நிறையா பார்க்கலாம். மோஸ்ட்லி லைக் ஸ்நாக்ஸு, கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் வந்து இந்த பேஸ்மெண்ட்டில் நிறையா இருக்கும். நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெக்டக்கிள் ஸ்பெக்ஸ் பார்க்கலாம். கண்ணுக்கு போகிற கண்ணாடி அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம போகிற கடை வந்து லென்ஸ் கார்ட் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த ஷாப் இருக்குது. ஸோ நம்ம சிங்கப்பூர் ஹார்பர் ஃப்ரண்டில் இருக்க லென்ஸ் கார்ட் கண்ணாடி ஸ்பெக்டிக்கல் கடைக்கு நம்ம போகணும். அதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்கோம். பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம வந்து எஸ்கலேட்டர் எடுத்து அது வந்து லெவல் 1 லெவல் 2ல் இருக்குது. நம்ம வந்து லெவல் 2க்கு போகிறோம். இப்போ எஸ்கலேட்டர் யூஸ்வலாக வீக்கெண்ட்ஸ்னால சாட்டர்டே சண்டேனாலே வந்து க்ரௌடு ரொம்ப பீக்காக இருக்குங்க. ஸோ நம்ம நடக்கிறதுக்கே நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது, அந்த அளவுக்கு க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்கும்.
இப்போது நம்ம வந்து ஸ்டேட்டர் எடுத்து மேலே வந்து L2ல இருக்குது, லெவல் 2ல தான் வந்துட்டோம். மேக்ஸிமம் இங்கே வந்து you will see a variety of spectacle with cheap pricing. அதுதான் லென்ஸ்கார்ட் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் டு பை ஸ்பெக்ஸ். நீங்கள் என்னென்னா சம்டைம்ஸ் ஆஃபர் இருக்கும், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அந்த மாதிரி ஆஃபர் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ளூரே ஃபில்டரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு சன்கிளாஸஸ் நிறையா இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் வந்து சன்கிளாஸஸ். நீங்கள் வந்து சப்போஸ் ட்ரைவ் பண்ணுறீங்க, காரில் போகிறீங்க, மோட்டர் பைக்கில் போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சன்கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சன்கிளாஸஸ் வந்து இங்கே நிறையா இருக்குங்க லென்ஸ்கார்ட்டில். இல்லாட்டி நீங்கள் வந்து சென்னையில் வாங்கிக்கிறதுனா கூட வந்து சென்னையிலே வாங்கிக்கலாம். சென்னையிலே சூப்பர் ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுப்பாங்க. அதோடையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஐ டெஸ்ட் அதுவுமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃப்ரேமு வித் ஸ்பெக்ஸ், ஃப்ரேமுக்கு தாங்க இங்கே வந்து ப்ரைஸ் அதிகம். கிளாஸ்க்கு வந்து கம்மியான ப்ரைஸ் தான். அண்ட் தென் வந்து ஐ டெஸ்ட் வந்து ஃப்ரீ. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சு அப்படின்னு உங்களுக்கு வந்து அதுலேயே அந்த 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 ரேக்லேயே வந்து அழகாக எழுதி உங்களுக்கு வந்து அந்த போட்டுருக்கு பாருங்கள், 2 for 150 வித் லென்சஸ் அப்படின்னு போட்டுருக்கு பாருங்கள். ஸோ அந்த 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 ப்ரைஸ் வந்து அதிலே ஸ்டிக் பண்ணி போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ரேமை சூஸ் பண்ணணும். ஃப்ரேமை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐ டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஐ டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் அந்த கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களோட க்யூ வந்து அங்கே வந்து க்யூ நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வித் நேம் அண்ட் க்யூ நம்பர் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஐ டெஸ்ட் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஐ டெஸ்ட் வெயிட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரேமை சூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஐ டெஸ்ட் தான் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து இங்கே பாருங்கள், 2 for $100 வித் லென்சஸ் அப்படின்னு கிளியராக அந்த ரேக்கில் எழுதிருக்கு பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ரேம், ரவுண்ட் ஃப்ரேம் இருக்குது, ஸ்கொயர் ஃப்ரேம், ஆக்டகனல் ஃப்ரேம், எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேமும் வந்து உங்களுக்கு இருக்கும். என்னென்னா நீங்கள் நார்மலாக போட்டுக்கலாம், இல்லை அஃபிஷியல், இல்லை வந்து சம் கைண்ட் ஆஃப் ரைடிங், எப்படி நீங்கள் வந்து என்ன மாதிரி கண்ணாடி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள், எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து கிட்ஸுக்கு உள்ளது 2 for 100 போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து சில்ட்ரன்ஸுக்கு உள்ள முன்னாடி. அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து க்யூக்காக வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்புக்கு வந்தாங்க. இந்த ஷாப் வந்து என்னென்னா டாய் ஷாப்புங்க. டாய் ஷாப் இன் த சென்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபன் கிளா அப்படின்னு இந்த ஷாப்போட நேமு. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குங்க. அந்த வெண்டிங் மிஷின்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு கேம் மாதிரி விளையாண்டு உங்களுக்கு பிடிச்ச டாயை நீங்கள் எடுத்து பிக் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு வர வேண்டியதாங்க. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அந்த கேம் விளையாடுறதுக்கு நீங்கள் அந்த உங்களோட டாலர், சிங்கப்பூர் டாலர்ஸை நீங்கள் அந்த மிஷினில் போட்டு காயின்ஸ் வாங்கணும், டோக்கன்ஸ் வாங்கணும். அந்த டோக்கன்ஸ் வாங்கிட்டு அந்த கேமில் அந்த மிஷினில் இருக்க அந்த ஹோலில் போட்டு உடனே தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் அது ஒரு ஹேண்டில் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க. அட் த சேம் டைம் ஒரு பட்டன் மாதிரி ஒன்று. அந்த ஹேண்டில் மாதிரி இருக்கிறது மேலே இருக்க வந்து ஒரு ரொபாட்டிக் ஆர்ம். அந்த ரொபாட்டிக் ஆர்மை வந்து எந்த டாய் வேணுமோ அதை வச்சு அந்த 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 ஹேண்டிலையும்
அந்த பட்டனையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணி அந்த டாயை பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோலில் கொண்டாந்து போடணுங்க. அந்த ஹோலில் கொண்டாந்து போனீங்கன்னா அது மிஷினுக்கு கீழே வெளியே வந்துடும். ஜஸ்ட் லைக் அ வெண்டிங் மிஷின். அவ்வளோதாங்க. இந்த கேமை நீங்கள் வந்து இந்த ஷாப் ஃபுல்லாகவே வெண்டிங் மிஷின் தான். என்னன்னா ஏன் வந்து ஒரே வெண்டிங் மிஷின் செய்யலாமே அப்படின்னு நினைப்பீங்க. அங்கே தான் தப்பு. என்னென்னா ஒரு வெண்டிங் மிஷினும் ஒரு டைப் ஆஃப் டாய்ஸுங்க. சில்ட்ரன்ஸுக்கு, அடல்ட்டுக்கு, அப்புறம் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ், பேபிஸு, டாட்லர்ஸ் எல்லாருக்கும் உள்ள அவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டாய்ஸுங்க. மேபி லைக் நீங்கள் பார்க்குறது என்னென்னா மோர் தென் 100 ஓவர் மிஷின்ஸ். அவ்வளோ மிஷின்ஸ் இருக்குது உள்ளரி. அந்த ஷாப் ஃபுல்லாகவே மிஷின்ஸ் தான். ஃபன்க்லா போனீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே க்யூக்காக வெயிட் பண்ணுற நேரத்துக்காக நாங்கள் வந்து இந்த ஷாப்புக்கு வந்தோம். பக்கத்தில் தான் இருக்குது. அந்த லென்ஸ் காட்டுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஷாப்பு. இந்த ஃபன்க்லாவுக்கு போனீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்னென்னா யூ வில் சி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ். அது என்னென்னா வந்து பிளாஸ்டிக்கில் உள்ள டாய்ஸ் இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்பாஞ்சில் யூஸ் பண்ணி துணியில் செஞ்சுருக்க டாய். ஸோ வந்து நீங்கள் வந்து அதை வந்து பெட்டில் வச்சுக்கலாம், இல்லாட்டி உங்களோட பெட்ரூமில் வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து உங்களோட பேக்கில் வந்து சின்ன டாயாக இருந்தால் உங்கள் பேக்கில் வந்து நீங்கள் வந்து அதை ஹூக் பண்ணி வச்சுக்கலாம். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதை வாங்கிட்டு இங்கே பாருங்கள், அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் கோயிங் கேர்ள் வந்து அந்த கேமை விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூ வில் சி லாட் ஆஃப் பெரிய பொம்மையிலேருந்து சின்ன பொம்மை வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் தீம்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் டாய்ஸும் நீங்கள் இதில் பார்க்கலாங்க. இது வந்து இட்ஸ் நாட் டூ எக்ஸ்பென்சிவ், ஆல்சோ இட்ஸ் நாட் டூ சீப். மீடியமாக எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் இந்த ப்ரைஸு. இந்த ஃபண்ட்ல வந்து மேக்ஸிமம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வந்து இந்த ப்ரைமரி படிக்கிற பிள்ளைங்க, அண்ட் தென் செகண்டரி படிக்கிற பிள்ளைங்க, அவங்களாம் நீங்கள் இந்த ஃபன் கிளாவுக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்கங்க. ஸோ பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாய்ஸு, மிஷின்ஸு பாருங்க. அந்த 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 ஃபண்ட்ல விளையாடுறதுக்கு முன்னாடி நம்மளோட பர்சனலாக நம்மளோட மணியை எடுத்து நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க மிஷினில் தாங்க வந்து நம்ம கியூ நம்பர் கிட்ட வந்ததுனால நம்ம திரும்பவே இங்கேயே வந்துட்டோம். லென்ஸ் கார்ட் ஷாப்புக்கே வந்துட்டோம். வாங்க ஐ டெஸ்ட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஐ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம லாஸ்ட் டைமெல்லாம் வந்து அந்த கண்ணாடி ஃப்ரேமை வந்து உள்ள ஒரு டம்மி ஃப்ரேமை வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் மாற்றி பார்ப்பாங்க. இப்போ அப்படி இல்லைங்க. இங்கே பாருங்கள், இது எப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து இந்த விர்ச்சுவல் ஐபேடுக்கு முன்னாடி வச்சு நாங்கள் ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி போகிறப்ப கீழே வந்து கார் ஷோ நடந்துச்சுங்க. நியூ காரை செல் பண்ணுற கார் ஷோ வந்து கீழே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கார் இருக்குது. அந்த காரை கொண்டாந்து கீழே வச்சுட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ
டாய்ஸ் ஆர்எஸ்க்கு இப்போ போயிட்டுருக்கோம். இந்த உள்ள நுழைஞ்சிட்டோம். டாய்ஸ் ஆர்எஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டாய்ஸு அவ்வளோ டாய்ஸ் இருக்கும். லெகோ தாங்க நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள், இது கூட ஒன் ஆஃப் லெகோ யூஸ் பண்ணி சின்ன சின்ன பாரை வச்சு நம்ம வந்து அதை மாட்டி மாட்டி யூஸ் பண்ணி அந்த மாதிரி செய்கிறது நிறையா இருக்குது. இது ஒரு ஒன் ஆஃப் த லெகோ சின்ன பீஸை யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய பீஸை ஒரு ஷேப்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறது. சின்ன சின்ன பீஸாக இருக்கும். அந்த பீஸை வந்து மாட்டி 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 அது ஒரு ட்ராயிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாட்டி மாட்டி இதெல்லாம் வந்து என்னென்னா பேட்ரி ஆப்ரேட் பண்ணுற காரு, மற்ற டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸு, அந்த மாதிரி டாய்ஸுங்க. இது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போட்டிருக்கு பாருங்கள், லெகோன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த லெகோ தாங்க வந்து டாய்ஸ் ஆர்எஸில் மெஜாரிட்டியாக நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு வெஹிக்கிள் கூட லெகோ யூஸ் பண்ணி பண்ணது தான். ஓகேங்களா. அதை அவங்க வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் குண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாய் ஒன்று இருக்குது பாருங்கள். அவங்க வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த லெகோ வந்து அந்த வந்து சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், குண்டாம் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேமாக என்னமோ தெரில, அதுக்கு வந்து உள்ள ஒரு சாம்பிள் டாய்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், பாண்டாய் நாம்கோ ஃபுல்லாக வந்து யூ வில் சி த டாய்ஸுங்க. டாய்ஸ் எப்படி சப்போஸ் நீங்கள் வந்து யாருக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டாய்ஸ் ஆர்எஸ் ஷாப் வந்து நிறையா பெஸ்ட்டாக டாய்ஸ் இருக்கும். சேலும் போட்டிருப்பாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது கூட வந்து லெகோஸ் வச்சு பில்ட் பண்ணி தான் அந்த 2 டாய்ஸ் பேபிஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படியே பாருங்கள் ஷாப்ஸை. அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வாங்குறதா இல்லை, ஜஸ்ட்டு நம்ம டைம் பாஸிங்காக ஸ்பெக்ஸு ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால இந்த லெகோ என்ன இது நியூ ஷேப்ஸ் இது இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த டாய்ஸ் ஆர்எஸ் ஷாப்லேருந்து எக்ஸிட் ஆகி இப்போ ஜஸ்ட்டு அந்த விவோ சிட்டி செகண்ட் ஃப்ளோரை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ட்ரெயின் எடுத்து மெட்ரோ எடுத்து வீட்டுக்கு போட்டுருக்கோம். அதாங்க பிளானு. ஜஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த மாலில் இருக்கிற நிறைய ஷாப்ஸு எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து லெவல் 1க்கு வந்துட்டோம். லெவல் 1 நம்மளுடைய லெவல் 2லேருந்து நம்ம பார்த்தோம்ல அந்த கார் விற்பனை. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார் வந்து செல் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க, கார் ஷோகேஸ். இது எப்படின்னா, இது வந்து ஷாப்பு கிடையாதுங்க, இது டெம்ப்ரவரியாக அவங்க வந்து ரெண்டல், அந்த ஸ்பேஸை ரெண்டலுக்கு எடுத்து அந்த காரை கொண்டாந்து டிஸ்பிளேக்கு வைப்பாங்க. பிடிச்சதுன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ நம்ம விவோ சிட்டிக்கு முன்னாடி வெளியில் வந்துட்டோம். அங்கே பாருங்கள், சின்ன சின்ன ஒரு கார், அந்த கேபிள் கார் மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அது வந்து மவுண்ட் ஃபைபர்லேருந்து சென்டோஸ் ஐலாண்ட் தெரியும், அங்கேருந்து மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அது வந்து கேபிள் கார். இப்போது நம்ம எம்ஆர்டிக்கு மெட்ரோ ட்ரெயின் எடுத்து போகிறதுக்காக வந்துட்டோம். அவ்வளோதாங்க. இது ஒரு ஜஸ்ட்டு சாட்டர்டே சண்டே shopping or window shopping trip. I hope you will not get bored about this video. நம்ம மற்றும் ஒரு காணொளியில் அடுத்த காணொளியில் நம்ம சந்திப்போம். Until then,